இவனுக்கு மூன்றாவது திருமணம். இதுவும் கோலிவுட்டில் பரபரப்பாக பேசப்படும் ஹாட் டாபிக்கில் ஒன்றுதான். முதலில் சுஜாவை திருமணம் செய்தார். பிஸியான நேரங்களில் ஸ்டுடியோவையே வீடாக நினைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் வீட்டை சுத்தமாக மறந்தார் யுவன். பொறுத்து பார்த்த சுஜாவோ ஒரு கட்டத்தில் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு அதே யுவன் இசையமைத்த ஒரு ஆடியோ பங்கனுக்கு புது கணவரோடு சத்யம் தியேட்டருக்கு வந்து போன கதையெல்லாம் உண்டு. அடுத்து ஷில்பா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் யுவன். இந்த காதலும் எந்த வேகத்தில் கல்யாணமாக மாறியதோ அதே வேகத்தில் டைவர்ஸிலும் முடிந்தது. 2 பெண்களுடன் காதல், கல்யாணம், டைவர்ஸ் என வாழ்க்கை தனிமையான போதுதான் குரானின் போதனைகள் யுவன் மனசை லேசாக்க யாருக்கும் தெரியாமலே இஸ்லாம் மதத்திற்கு மாறினார். அப்துல் அலிக் என்று பெயர் மாற்றினாலும் மீண்டும் தனிமை யுவனை வாட்டியது. தனிமைக்கு காதல் தேவையில்லை, ஆனால் கல்யாணம் தேவை என்பதை அறிந்த யுவன் மூன்றாவது திருமணத்திற்கு தயாராகிறார். கீழக்கரையில் உள்ள ஒரு இஸ்லாமிய குடும்பத்தைச் சேர்ந்த ஜப்ருனிசாவை திருமணம் செய்ய தயாராகிவிட்டார். அக்டோபரில் நிச்சயதார்த்தம், டிசம்பரில் திருமணம் என தடபுடல்களுடன் மத்தியில் இந்த முறை இன்னொரு தனிமைக்கு தன்னை அடகு வைத்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார் யுவன். அப்போது அவருக்கு தோன்றியதுதான் வீட்டோடு மாப்பிள்ளையாவது. ஜப்ருனிசாவின் குடும்பத்தினர் துபாயில் செட்டில் ஆகிய பணக்கார குடும்பம் என்பதால் திருமணம் அங்குதான் நடைபெறுகிறது. அதோடு யுவன் சங்கர் ராஜாவும் துபாயிலே செட்டில் ஆகிவிடும் முடிவில் இருக்கிறாராம். அதாவது முதல் 2 திருமணங்களை செய்த தவறை ஜப்ருனிசாவிடம் செய்துவிடக் கூடாது, புதிய மனைவியை ஒரு நிமிடம் கூட பிரிகிற சூழல் வரவே கூடாது என்பதுதான் யுவனின் ஆசையாம். அதனால் துபாயிலே ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவை நிறுவி பட இசையமைப்பு வேலைகளையும் பாடல்களுக்கு மெட்டமைக்கும் வேலைகளையும் என எல்லா இசையமைப்பு பணிகளையும் அங்கிருந்தே செய்ய முடிவெடுத்திருக்கிறாராம். இனி எந்த இயக்குனராவது யுவனிடம் டியூன் கேட்டு போனால் டியூன் வாங்க துபாய்க்கு வாங்க என்பதுதான் யுவனின் பதிலாக இருக்கும்.